படிப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எப்போவுமே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, லக்கணத்துக்கு 2ல் கேது இருந்தால் கெடுகிரக பார்வைகள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திற்கு விழுந்து தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு சனியினுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையோ, செவ்வாயினுடைய 4, 7, 8ஆம் பார்வையை 2ஆம் இடத்துக்கு விழுந்து அல்லது 2 கிரகங்களுடைய பார்வையும் அந்த பாவத்திற்கு விழுகும் பொழுது கேது மட்டும் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் நல்ல உயர்கல்வியும் நுண்கல்வியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. எப்போவுமே கேது 2ஆம் இடத்துக்கு வர்றது வித்தியாசமாக இருக்குல்ல. இது அனுபவமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 2ல் கேது இருக்கும் பொழுது கெடுகிரக பார்வைகள் இருந்தால் இன்னும் டாப்பாக இருக்கும், படிப்பில் நல்லா ஆழமாக படிப்பாங்க. இதுதான் அந்த கேது இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த அகழ்வாராய்ச்சி. அப்புறம் அந்த உடற்கூறு இயல் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பை கிழித்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஜென்ரல் சர்ஜரி, அதிலே ஸ்பெஷல் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, கண் அறுக்கிறவங்க, காது, மூக்கு, தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, அதேமாரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்கூறு இயல் அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த கூராய்ந்து செய்யக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அந்த மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே 2ல் கேது இருக்கிறவங்க நல்ல தெளிவாக வரும் அவங்களுக்கு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. கெடுகிரக பார்வைகள் 2ஆம் இடத்துக்கு விழுந்து கேது அந்த இடத்துல இருந்தாலும் உயர்கல்வி நல்லாயிருக்கும். அப்போ 2ஆம் இடத்துல கேது மட்டும் இருந்தார் அப்படின்னா சுபகிரக பார்வைகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் நடக்கும். ஒரு வாத்தியாராவோ அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராவோ அல்லது ஒரு மாவட்ட நிர்வாகி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு போவாங்க. அதே கெடுகிரக பார்வைகள் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஆழமாக டீப்பாக அதில் எந்தெந்த அளவுக்கு நம்ம நுழைஞ்சு படிக்க முடியும், அதாவது அனுபவத்தில் இல்லாத கல்வியை கூட எடுத்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் அந்த கேது கொடுப்பார். அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கேது வர்றது அப்படிங்கிறது நல்ல கல்வியை ஊக்கப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கும். பொதுவாக தடையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ல் கேது இருந்தால் தடைப்பட்டு படித்தாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரீ டெஸ்ட்டில் அவன் குறைஞ்ச மார்க் எடுத்தான்னா பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுப்பான். ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா. உங்களுக்கு 12லேயே குருவும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுவை 11ஆம் பார்வையாக, அதாவது ராகு குருவை தொடர்பு கொள்கிறாரு, கேதுவும் குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தடவை அந்த கல்விக்கு தடையை கடகராசி நேயர்களுக்கு தரமாட்டார். எந்த வயது காலத்தில் இருந்தாலும் சரி, சார் நான் பிஜி படிக்கிறேன், நல்லாயிருக்கும், கொஞ்சம்